இறப்பு என்றால் என்ன? கண்ணதாசன் அழகா சொல்வார். பிறப்பு என்றால் என்னவென்று இறைவனை கேட்டேன், பிறந்து பார் உனக்கு அது புரியும் என்றான். இறப்பு என்றால் என்னதென்று இறைவனை கேட்டே, இறந்து பார் அது உனக்கு தெரியும் என்றான். அனுபவித்து அறிவதே அறிவு என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றே ஆண்டவன் சற்றே அருகில் வந்தான், அந்த அனுபவமே நான் தான் என்றான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் இல்லை, வெவ்வேறு வகையான அனுபவம். ஒரு யானையை பார்க்கிற போது எல்லாரும் மனசுல ஒரே மாதிரி எண்ணம் வர்றதில்லை. அந்த எண்ணத்தை உண்டாக்குவது அவன் தான். அதுதான் சித்தம்னு பேரு. வழிகளை காட்டி உனக்கு எது முடியுமோ அதை ஏத்துக்கோ. நீ குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும், இது இந்து மதம். ஆனால் நீ குழந்தை பெற்றிருந்தாலோ ஒரு பயணத்துக்கு போய் கொண்டிருந்தாலோ நீ குளித்துத்தான் சாமி கும்பிடணும் அவசியம் இல்லை. தண்ணீரை தலையிலே தெளித்து கொண்டால் போரும். இது யாத்ரா தர்மம். இப்படி தர்மத்தை கூட, ஆனா அது எதுக்கு முடியாத போதுதான். முடிகிற போது அதான் எழுதியிருக்கேன், தலையில் தண்ணி தெளிச்சுக்கிறேன்னா அது தப்பு. அந்தந்த நிலைக்கும் நீ எப்படியாவது கடவுளை வணங்கு, எப்படியாவது மனசை செலுத்து. விபீஷன் ராமர்கிட்ட வரும்போது குளிச்சுட்டு வரல. பாஞ்சாலி கிருஷ்ணனை கூப்பிடுகிற போது அவ குளிச்சுட்டு வீட்டுக்கு தூரமா தான் இருந்தா. ஆனா மனசு அங்க இருந்தது. இறைவன் மனசை பார்க்கிறானே தவிர நம்முடைய பதவியையோ பணத்தையோ இடத்தையோ அல்ல. அதை புரிஞ்சுக்கணும்.